ஹாய் வணக்கம். நாங்கள் இப்போ மிட்லேண்ட் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மிட்லேண்ட் சர்ச் அண்ட் வசாகா பீச் ரெண்டு வீடியோவும் போட்டிருக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் போய்கொண்டிருக்க ரோட்டின் ரெண்டு சைட்லேயும் இப்படி நல்ல அழகான இயற்கை காட்சிகள், அப்படியே சூப்பராக இயற்கையாக பச்சை பசலன்னு இந்த வயல் நிலங்கள் இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு வீடியோ எடுக்கணும்னே இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் இந்த எப்படி இருக்குது இந்த இயற்கை என்று காட்டுறதுக்காண்டி நானும் எடுத்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் பாருங்க, பார்த்து ரசிங்க. இங்கே பார்த்தீங்களா சின்ன வீடுகள் மாதிரி இருக்குது. இதுகள் பாம் ஹவுஸுகள். இங்கே பாம் செய்கிறவியல் தங்களோட திங்ஸுகள், விவசாயத்துக்கு பாவிக்கிற உபகரணங்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சு எடுப்பினோம். சில பேர் இப்படியான ஹவுஸுகள்லேயே தாங்களும் அங்கேயே இருப்பினோம். சில ஆக்கள் தூரங்களில் இருந்து போய் வருவினோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்களா, இது அந்த பெரிய நிலப்பரப்பையும் அப்படியே கவு பண்ணுற மாதிரி பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், அப்படி அது ஃபுல்லாகவே சுரட்டி அப்படியே ஃபுல்லாக அந்த ஏரியாவை கவு பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டைமிங்கில் செட் பண்ணி விட்டுருக்கோம். அப்போ அது நீர்ப்பாசனம் செய்யும். இங்கே சொட்டு நீர்ப்பாசனம், தூவல் நீர்ப்பாசனம், மற்றது மழையை நம்பியும் சில பயிர்களை செய்து கொள்ளுவினோம். இப்படியே இயற்கையையும் ரசித்து கொண்டு சுத்தமான காற்றையும் சுவாசித்து கொண்டு நாங்கள் நல்ல ஹாப்பியாக கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த மிட்லேண்ட் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்போ பார்க்கிங் லொட்டில் பார்க் பண்ணிவிட்டு கோயிலில் இப்போ பூசை நடக்குமென்று சொன்னவையால் 12 மணிக்கு. அப்போ நாங்கள் அந்த பூசை நடக்கிற இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் லைனில் நின்று தான் போகணும் உள்ளுக்குள்ளே. அப்போ லைனில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ 12 மணிக்கு சர்ச்சில் ப்ரேயர் இருக்குது, மாஸ் இருக்குது. அப்போ எல்லாருமே இந்த ப்ரேயருக்காண்டி வந்திருக்கணும். நாங்களும் இந்த ப்ரேயரை முடிச்சுக்கொண்டு வெளியில் வந்தோம். வெளியிலேயும் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவைகள் என்னென்னா அதர் சைட் மற்ற பக்கமும் போய் அந்த கடவுளை ப்ரே பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சர்ச்சில் ஒவ்வொரு இடமும் மக்கள் கூட்டம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கோயிலுக்கு போனது ஒரு திருப்தியாக இருந்துச்சு. நல்ல வடிவாக நாங்களும் ப்ரே பண்ணிட்டு
சூப்பரான சூழலில் இந்த மாதாண்ட திருவுருவம் இருந்துச்சுது. அதை வணங்குறதுக்கு போகிற மக்கள் கடவுளை தரிசிக்கிறதோட மன மகிழ்ச்சியோடு போகிற மாதிரி சூப்பராக அந்த வாட்டர் ஃபவுண்டன் மற்றது ஃப்ளவர் பெட்ஸுகள் எல்லாம் இருந்துச்சுது. எல்லோரும் வடிவாக ஹாப்பியாக ப்ரே பண்ணிட்டு இதையும் ரசித்து கொண்டு இந்த பூக்கண்டுகளையும் ரசித்து கொண்டு போச்சினோம். இதை எனக்கும் பிடிச்சிருந்துச்சுது, நல்ல அழகாக இருந்துச்சு. இதை நாங்கள் ஜப்பான் ரோஸ் என்று சொல்கிறோம். நாங்கள் இந்த பெயர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நல்ல சூப்பராக இருந்துச்சு. எவ்வளவுக்கு எல்லாரும் வந்திருந்த எல்லாருமே சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த கடவுளை ப்ரே பண்ணுறதோட மன மகிழ்ச்சியோடு போகிற மாதிரி ஒரு இப்படியான ஃப்ளவர் கார்டன்கள் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த சர்ச்சை வடிவாக சுற்றி கும்பிட்டுட்டு எல்லா இடம் பார்த்துட்டு இப்போ இங்கே சாப்பாடு எல்லா இடத்துலையுமே கொடுத்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் கூட்டமாக ஆக்கள் நிற்பினோம். அந்த இடம் எல்லாம் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்துச்சுன்னா நாங்களும் அப்போ வடிவாக சாப்பிட்டுட்டு இங்கே விதம் விதமாக எல்லா விதமான உணவுகளும் கொடுக்கப்பட்டது. பழங்கள், தண்ணி, ட்ரிங்க்ஸுகள், ஜூஸுகள், காஃபிகள் எல்லாமே கொடுத்துச்சுன்னா மற்ற சாப்பாடுகள், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், எல்லா ரைஸுகளும் எல்லாம், தோசை, அப்பம் எல்லாமே கொடுத்துச்சுன்னா நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பிடல தானே எங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணினோம். நாங்கள் இப்போ சர்ச்சில் எல்லாம் முடிச்சுட்டு பீச்சுக்கு போகலாமண்டு வலிக்கிட்டோம். பீச்சும் இந்த சர்ச்சுக்கு கிட்ட இருக்கிறதால, பசாகா பீச் கிட்ட இருக்கிறதால அப்போ அந்த பீச்சுக்கு போயிட்டு வீட்டை போகலாமண்டு யோசித்தோம். ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்டா ஈஸி. எங்களோட வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வர்றதும் தூரம்தான், பீச்சும் தூரம்தான். அதனால் நாங்கள் ஒரே ஏரியா இதை போயிட்டு போவோம்னு பார்த்தோம். அப்படியே காலையில் சர்ச்சுக்கு வரும்போது இயற்கை காட்சியை ரசித்த மாதிரி மாலையிலையும் இப்போ மாலை பொழுது ஆகிட்டுது, நல்ல வடிவாக இருந்துச்சுது. இந்த மாலையிலே நல்ல குளிர் காற்று, நல்ல மெல்லிய குளிர் காற்று நல்லா இருந்துச்சுது. அப்படியே இதை ரசித்து கொண்டு இந்த நல்ல சுத்தமான காற்றையும் சுவாசித்து கொண்டு நாங்கள் போய்கொண்டிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குது. இது எங்களோட நெல் வயல் மாதிரி உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸ்ரீலங்காவில் நெல் அறுவடை செய்கிற டைமில் இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் கோதுமை பயிர்கள் அறுவடை செய்கிற டைம். இப்போ நாங்கள் வசாகா பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் லாங்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பீச் இன் த வேர்ல்ட். சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நாங்கள் பீச்சில் வந்து இந்த தண்ணிக்குள்ளே காலை வச்சோம். தண்ணி கொஞ்சம் மெல்லிய சில்லண்டு குளிர் இருந்துச்சுது. பிகாஸ் இப்போ நாங்கள் வந்த நேரம் இன்றைக்கு கொஞ்சம் வெதர் சேஞ்ச் பண்ணிட்டுது, கொஞ்சம் குளிர் ஆகிட்டுது. அப்போ ஒன்றும் செய்யலாது. சின்னாக்கள் அடம் பிடிச்சிச்சுன்னா தாங்கள் உள்ளே போய்
பீச்சில் ஸ்விம் பண்ணணும் தாங்கள் போகணுமெண்டு. அப்போ ஓகேண்டு அவையில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவையில் விட்டாச்சு. அவையில் என்ஜாயாக போய் தண்ணியில் விளையாடி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லா விதமான மக்களும் வந்திருப்பினோம். சாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேசில், அதில் அந்த கேசிலில் ரசகான் எழுதி நல்ல வடிவாக செய்து நிற்கிட்டு. அவ்வளோதான். இப்போ பீச்சில் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டை போய்கொண்டிருக்கிறோம். வீட்டை போய்கொண்டிருக்கிற வழியில் இப்படி ஒரு காட்டு பாதை மாதிரி 2 பக்கமும் காடுகள் மாதிரி அடர்ந்து போய் இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றம் பள்ளம், நல்ல சரியான இறக்கம், நல்ல பள்ளம் மாதிரி குத்துல போய் பிறகு நல்ல ஸ்பீடாக அந்த மேலே ஏற்ற மாதிரி இருக்குது. இது உங்களை பார்க்க தெரியல இந்த வீடியோவில், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ஈவினிங் முடிஞ்சு இப்போ நைட் ஆகுது, நாங்கள் வீட்டை போய்கொண்டிருக்கக்குள்ள நல்லா என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இன்றைய நாள் சூப்பராக போயிட்டுது. இப்படி ஒரு அழகான நாள் இன்றைக்கி போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த காணொளி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.